Hi friends, welcome to Vijaya Creation. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா வெஜ் குருமாவும் cauliflower ஃப்ரை பஜ்ஜியும் தான் பார்க்க போறோம். வாங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாட்டர்டே சண்டே மட்டும் விலாக் போட்டுட்டு மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் ரெசிபி போடுறேன். கண்டிப்பா எல்லாரும் பாருங்க. விலாக் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நான் எப்படி மெயின்டைன் பண்றேன் டே டைம்ல அதை உங்களுக்கு விலாக்கா போடுறேன். குருமா எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது ஆப்பத்துக்கு, சப்பாத்திக்கு, பூரிக்கு எல்லாத்துக்கும் சைடிஷ்க்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். நம்ம இப்போ பஜ்ஜியும் குருமா பண்ணுறதுக்காக கேரட்டு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். காய்கறி எல்லாம் அதுக்கு தேவையான ஃப்ரை பண்ணுற மசாலாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு குக்கர் எடுத்து வச்சுட்டு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நல்லா 2 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு அதில் பட்டை, அப்புறம் கடல் பாசி, பெரிய ஏலக்காய் அது ஒன்று, அப்புறம் சின்ன ஏலக்காய் ஒன்று, பிரிஞ்சி இலை இருந்தால் நம்ம அதுவும் போட்டுக்கலாம், 2 கிராம்பு, அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எல்லாம் போட்டதும் எண்ணெய் சூடானதும் நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரே ஒரு சின்ன பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் நீல வாக்கில் போட்டுக்கோங்க. இது இப்போ நல்லா லைட்டாக சிம்மில் வச்சு கண்ணாடி பதத்தில் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ப்ரௌனாக ஃப்ரை பண்ண வேண்டாம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இப்போது ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கோங்க. அதையும் சேர்த்து வெங்காயம், தக்காளி எல்லாம் ஆயிலெல்லாம் ஃப்ரை ஆகி வரும்போது நம்ம வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவு பீன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி சைஸில் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு எப்படி சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது கேரட்டு, அதுவும் எல்லாமே காயுமே நான் சம அளவு போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. காலிஃப்ளவர், அப்புறம் உருளைக்கிழங்கு மட்டும் 2 உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். அப்புறம் பட்டாணி எல்லாம் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இதுவும் ரொம்ப அடுப்பு கூட்டி வச்சு கருகாமல் ஃப்ரை பண்ணி சிம்மில் வச்சுட்டு ஃப்ரை பண்ணுங்கள். இப்போ 1 ஸ்பூனு நல்லா தாராளமாக இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு போட்டு அது நல்ல காய்கறி கூட சேர்ற மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போது குருமாவுக்கு தேவையான உப்பு 1 ஸ்பூன் அளவு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு உப்பு, இஞ்சி வெள்ளைப்பூடு பேஸ்ட்டு, அப்புறம் நம்மளோட காய்கறிகள், தக்காளி, வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு அருமையான மணம் வரும். அந்த டைமில் இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வந்துட்டு வத்தல் பொடி சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து காஷ்மீர் பொடி சேர்த்துருக்கேன் கலருக்காக. நெக்ஸ்ட்டு வந்துட்டு 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி பொடி போட்டுக்கோங்க. இப்போ கரம் மசாலா பொடி ஒரு 3/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ லைட்டாக கொஞ்சமாக ஒரு கொத்தமல்லி இலை போட்டு நல்லா மணமாக அந்த குருமா மணம் வர மாதிரி ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இப்போ நல்ல ஒரு மணம் வரும். அந்த டைமில் நம்ம குருமாவுக்கு வேகிறதுக்கு தேவையான தண்ணியை விட்டுக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுட்டு அதையும் சேர்த்து நல்லா உப்பு, ஒரு காரம் எல்லாம் டேஸ்ட்டு பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா தண்ணி இன்னும் கொஞ்சம் தேவைன்னா அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம குக்கரை க்ளோஸ் பண்ணி ஒரு விசில் மட்டும் விட்டுக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான தேங்காய் துருவல் மசாலா எடுத்துக்கலாம். ஒரு மொரி அளவு நான் தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதை ஒரு தேங்காயோட பாதி துருவல் எடுத்துருக்கிறேன். தேங்காய் துருவல் வந்து நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இது கூட தேவைப்பட்டால் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கேஷ்யூ நட் எடுத்துக்கலாம்.
டேஸ்ட் நல்லாயிருக்கும் குருமா. இப்போ பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் அளவு எடுத்துருக்கேன். கேஷ்யூ நட்டு, தேங்காய், பெருஞ்சீரகம் 3யும் பச்சையில் அப்படியே அழகாக கொரகொரன்னு இல்லாமல் ரொம்ப பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த மாதிரி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதை குக்கர் ஓப்பன் பண்ணிவிட்டு நல்லா கரெக்டாக வெந்திருக்கு. இப்போ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை அதில் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சுருப்பீங்க, இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு பார்க்கலன்னா ஒரு வாட்டி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இன்னும் தண்ணி போல் குருமா வேணும் பூரிக்கு அந்த மாதிரினா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணியை கூட நம்ம வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. ரைஸ்க்கு கூட நம்ம பிரியாணி ரைஸ் வடித்து கூட இதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். சப்பாத்தி, பூரி, அப்புறம் ஆப்பம் எல்லாத்துக்கும் செமையான ஒரு குருமா டேஸ்ட்டு. புரோட்டா கூட வெஜ்ஜு குருமா நம்ம இது நம்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ஸ்டைலில் வச்சுருக்கேன் பாருங்கள். அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். எந்த அளவுக்கு அழகாக பட்டாணியெல்லாம் பசுமையாக வந்திருக்கு பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம காலிஃப்ளவர் பஜ்ஜி பார்க்கலாம். அதுக்கு ஒரே ஒரு குட்டி காலிஃப்ளவரை நல்லா இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நல்லா சூடான வெந்நியை ஊற்றிட்டு அந்த வெந்நியில் வந்துட்டு அந்த காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் சுருங்கணும். அந்த மாதிரி வெந்நியை ஊற்றிட்டு இப்போ அதுக்கு தேவையான 1 ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நல்லா மஞ்சள் தூள் நல்லா தூக்கலாக 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா காலிஃப்ளவரில் கொஞ்சம் பிடிக்காத ஸ்மெல் வரும். அதெல்லாம் நல்லா கரெக்ட் பண்ணுறதுக்காக நம்ம மஞ்சள் தூள், உப்பு, வெந்நீர் எல்லாம் சேர்த்துட்டு பஜ்ஜிக்கு இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ரொம்ப ஒன்றும் ஒர்த்து இல்லை. சட்டுன்னு ஒரு 5 மினிட்ஸில் நம்ம பண்ணிடலாம். இதெல்லாம் இந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் இது நம்ம பஜ்ஜிக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் பொடி, 1 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா பொடி, அப்புறம் 2 ஸ்பூன் அளவு நான் வந்துட்டு கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் வந்துட்டு கடலை மாவு போட்டிருக்கேன். இதுக்கு தேவையான உப்பு இதில் போட்டுக்கோங்க. இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். காலிஃப்ளவரில் வெந்நீர் ஊற்றும்போது, சுடு தண்ணி ஊற்றும்போது அதில் நம்ம உப்பு போட்டிருக்கோம். அதையும் பேஸ் பண்ணி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி மசாலாவை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடர், கரம் மசாலா பவுடர், மஞ்சள் பொடி. நான் ஏற்கனவே குருமா வச்சுருக்கிறதுனால அதுவும் இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட் போட்டு வச்சுருக்கிறதுனால இதில் வந்து நான் இஞ்சி வெள்ளைப்பூடி பேஸ்ட் போடல. இதில் நார்மலாக பஜ்ஜி மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சுடு தண்ணியிலேருந்து எடுத்த அந்த காலிஃப்ளவரை அதில் போட்டு நல்லா அது உள்ளே படுற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. அந்த மசாலாவோட உப்பு, அந்த காரம் எல்லாமே அதில் நல்லா இப்போ இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கலருக்கு நம்மளுக்கு ஃபுட் கலர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் ரெட்டிஸாக வேணும்னா நம்ம ரெட் கலர் சேர்த்துக்கலாம். எனக்கு வந்து காஷ்மீர் பவுட்ரு மாதிரியே அது இருந்ததுனால அது இந்த மாதிரி கலரே போதும்னு விட்டுட்டேன். இப்போ இது ஃப்ரை பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடாய் எடுத்து அதை சூடு பண்ணிவிட்டு அதில் ஆயில் விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ ஒன்று ஒன்றா போட்டு தனித்தனியாக ஃப்ரை பண்ணி நல்லா எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பாருங்கள், சிக்கனை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம பசங்களுக்கு டாலோ அல்லது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரியோ டால் வைக்கும்போது சைடிஷாவோ ரசத்துக்கு கூட ரொம்ப காம்பினேஷன் ரொம்ப தூக்கலாக இருக்கும். நான் இப்போ வந்து சப்பாத்திக்கு குருமா வச்சுட்டு இது வந்து பசங்களுக்கு சும்மா ஸ்நாக்ஸ் மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இந்த மாதிரி 2-3 வாட்டி பரட்டி போட்டு பாருங்கள். அவ்வளோ சிக்கன் லாலிபப்பை விட ஒரு மிஞ்சிற ஒரு அழகுலேயும் இருக்கும், டேஸ்ட்லேயும் இருக்கும்.
இந்த வெஜ்ஜி குருமா வந்துட்டு பூரிக்கும் நல்லாயிருக்கும், சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சிம்பிள் ரெசிபி தான், உடனே பண்ணிடலாம். எல்லாருடைய காய்கறியோட அந்த எனர்ஜியும் நம்ம பசங்களுக்கு கிடைக்கும். அதனால் அதை செஞ்சு பாருங்கள். காலிஃப்ளவர் பஜ்ஜியும் பண்ணியிருக்கேன். இது ரெண்டும் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.